கிளியும் தேவதையும். ப்ளூ லேண்ட் காட்டுல மிங்கி அப்படிங்கிற ஒரு மைனா இருந்துச்சு. மிங்கி மைனா 2 முட்டைய வச்சு அது நல்லபடியா பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. மைனாவோட மரத்துக்கு நேர் மரத்துல டீனோ அப்படிங்கிற குருவியும் அதோட குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அட மிங்கி தங்கச்சி, நான் கொஞ்சம் குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் என்னுடைய குழந்தைய நீ நல்லபடியா பாத்துக்க, சரியா? நீங்க கவலைப்படாம போங்க. டீனு குருவி அங்கிருந்து போய் ஒரு நிமிஷம்தான் ஆயிருக்கும். அப்பதான் ஒரு வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். அடேங்கப்பா, இன்னைக்கு டீனோட குழந்தைய திருடிட்டு போற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இத புடிச்சு பஜார்ல நல்ல ரேட்டுக்கு வித்துருவேன். வேட்டைக்காரா, தள்ளி நில்லு. அப்படி மிங்கி உடனே பறந்து டீனுவோட குழந்தை பக்கத்துல வந்துச்சு. வேட்டைக்காரனுக்கு முன்னாடி தடுப்பு சுவரா வந்து மைனா நின்னுச்சு. வேட்டைக்காரா, நான் இருக்கும்போது அவளை உன்னால எதுவும் பண்ண முடியாது. இங்கிருந்து போ. நீ தோசிக்கு சமானம். உன்னையும் கூண்டுல புடிச்சு நான் தூக்கிட்டு போயிருவேன். அப்படி சொல்லி வேட்டைக்காரன் மைனா பக்கத்துல வந்துகிட்டு இருந்தான். அப்ப தூரத்துல இருந்து ஒரு ஒளி வந்து அவன் தலையில விழுந்துச்சு. அவன் தலையில தீ பிடிச்சிருச்சு. ஐயோ கடவுளே! வேட்டைக்காரன் அவன் தலைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அப்போ மிங்கி பார்த்தா கொஞ்ச தூரத்துல ஒரு தேவதை நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி தேவதையே, நீங்க வரலன்னா அந்த வேட்டைக்காரன் எங்க 2 பேரையுமே கொன்னிருப்பான். நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தப்போ நீ ஆபத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தேன். நீ இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக உன்னுடைய உயிரையே பணயமா வச்சிருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். உங்க விருப்பம் தேவதையே. அந்த முட்டை உன்னுடையது இல்லையா? அப்படி சொல்லி அந்த நீல நிற தேவதை அவங்க மந்திர சக்தியால அந்த முட்டைகளை பார்த்து சொன்னாங்க. இந்த முட்டையிலிருந்து வெளியில வர குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்குள்ள பொருட்களை மறிய வைக்கக்கூடிய சக்தி இருக்கும். இன்னொரு குழந்தைக்குள்ள தண்ணியை உருவாக்குற சக்தி இருக்கும். இவங்க 2 பேரையுமே உன்ன மாதிரியே ரொம்ப நல்ல குணங்களோட வளர்த்து காட்டு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேவதையே. தேவதை அங்கிருந்து சந்தோஷமா போனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த முட்டைக்குள்ள இருந்து 2 குட்டிங்க வந்துச்சு. என்னுடைய செல்ல குழந்தைங்க. மிங்கு ஒரு குழந்தையோட பேரு சிங்கு, இன்னொரு குழந்தையோட பேரு மோண்டோன்னு வச்சா. 2 பேரும் இப்பதான் பறக்கவே கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிங்கு பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அணில் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்து அது பக்கத்துல போச்சு. அட அணிலே, அந்த ஆப்பிள் பழத்தை என்கிட்ட கொடுத்துரு, அத நான் சாப்பிடுறேன். நான் இதை எதுக்காக கொடுக்கணும்? அப்படியா, என்ன வாங்கிக்கோ. அப்படி சொன்னதும் சிங்குவோட கொக்கு ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த கொக்கால அந்த ஆப்பிளை தொட்ட உடனே அது மறைஞ்சு போச்சு. அட, நீ என்ன பண்ணிருக்க? நான் கேட்டோம், நீ கொடுக்கல இல்ல, அதனால அதை நான் மறைய வச்சுட்டேன். அப்படி சொல்லி சிங்கு அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் அந்த அணில் ரொம்ப அழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோட்டுமான் காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரம் அது மேல விழுந்துருச்சு. ஐயோ, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. சோட்டுமான் கத்துற சத்தம் கேட்டு காட்டுல இருக்கிற நிறைய விலங்குகள் அங்க வந்து சோட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த மரத்தை அசைக்க முடியல. இந்த மரம் ரொம்ப பாரமா இருக்கு. உன்னை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பா. இத தூக்குங்க, இல்லைன்னா செத்துருவேன். அப்பதான் மோண்டு அங்க வந்துச்சு. மோண்டு அதுக்கு இருக்கிற சக்தியால அது கொக்கு மூலமா நிறைய தண்ணிய ஊத்துச்சு. அப்படி நிறைய தண்ணி மண்ணுல பட்டதுனால மரத்துக்கு கீழே இருந்த மண் எல்லாமே சேரா மாறுச்சு. அப்புறம் தண்ணியோட வேகத்துக்கு சோட்டுமான் அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு மரத்தை விட்டு வெளியில வந்துச்சு. அதுக்குள்ள சிங்குவும் அங்க வந்துடுச்சு. மண்டு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. எதுக்குன்னு இது எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த சிங்கு இருக்கான்ல, அந்த மந்திர கொக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்ட போய் பொருள் எல்லாம் மாயமாக்கி தொந்தரவு கொடுக்குறேன். சிங்கு, உன்கிட்ட இருக்கிற சக்தி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இருக்கு, மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக இல்ல. உன் தம்பி மோட்டோவை பார்த்து கத்துக்கோ. அவனால எனக்கு பெருமை, ஆனா உன்னால நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க அம்மா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவன் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு கோவமோ ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அவன் அங்கிருந்து கோவமா போயிட்டான். எங்க போற சிங்கு? நான் யாரோட பிள்ளையும் இல்ல, நான் யார் பேச்சையும் கேட்க தேவையே இல்ல. பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அப்படி சிங்கு ரொம்பவும் கோவத்துல அந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையுமே அவனுடைய
கொக்கால தொட்டுக்கிட்டு இருந்தான். அதனால காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் மறைஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் அவனை போய் தடுங்க. சிங்கு காட்டைய நாசமாக்கிக்கிட்டே இருக்கா. சிங்கு, நீ பண்றது சரியில்லடா. கொஞ்ச நேரத்திலேயே பாதி காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. பூமியும் வறண்டு போச்சு. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து காட்டுல இருக்கிற விலங்குங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. சிங்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காடு அழியறத பார்த்து எல்லா விலங்குகள் கண்ணுலயும் கண்ணீர் இருந்துச்சு. அப்பதான் அந்த வேட்டைக்காரன் அங்க வந்தான். அட, என்ன இது? பாதி காடே மறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. நான் போய் சிட்டில இருந்து ஆபீசர்ஸ கூட்டிட்டு வரேன். அவங்க இங்க ஃபார்ம் ஹவுஸ கட்டுவாங்க. அதை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் காட்டு விலங்கெல்லாம் நான் பிடிச்சி நகரத்துல போய் விற்கிற வேலையோ நல்லபடியா பண்ணுவேன். மெங்கு, இனிமே இந்த காட்டுல நாம இருக்க முடியாது. உன்னோட பையன் காட்டு மொத்தத்தையும் அழிச்சு போயிட்டான். வேட்டைக்கார கூட இங்க வந்துகிட்டே இருக்கும். சிங்கு, உனக்கு இருக்கிற சக்தியை வச்சு காட்டுல இருக்கிற எத்தனை பேரை நீ கஷ்டப்பட்டிருக்க. நீ இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய சாபத்தால கஷ்டப்படதான் போற. பாத்துக்கோ. சிங்கு எதுவுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேட்டைக்காரன் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அடங்கப்பா, இந்த காடை மைதானமா மாறிடுச்சு. இதை நல்லபடியா நம்ம சுத்தம் செஞ்சு இங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸை கட்டலாம். ஆமா, அதுல நான் இருக்கேன். ஆமா ஆமா, நையா இரு. யாராச்சும் பிக்னிக் பண்றதுக்கு இங்க வந்தாங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க சொல்ல, சரியா? அதனால நல்லபடியா காசு சம்பாதிக்கலாம். அப்போ சிங்கு அவங்க பக்கத்துல வந்தான். நீங்க இந்த காட்டுல ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்றேன்னு பாருங்க. சிங்கு அதோட கொக்கால அவங்க வண்டியை போய் கொத்துச்சு. வண்டி மறைஞ்சு போச்சு. ஐயோ, இந்த கிளி நம்ம ஜீப்பை காணாம போக எப்படி வச்சு? எங்கேயா இருந்தீங்கன்னு உங்களையும் நான் மறைய வச்சிருவேன். ஏய், என்ன இங்க காசு சம்பாதிக்க கூட்டின்னு வந்தியா? சாகிறதுக்கு கூட்டின்னு வந்தியா? நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டீங்க போல. இருங்க. அப்படி சிங்கு அவங்கள துரத்த அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. ஐயோ, இங்க நம்ம திரும்ப வரவே மாட்டோம். நானும் வரமாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க. அம்மா, நான் பண்ணது பெரிய தப்புதாம்மா. மத்தவங்கள பார்த்து வயிற்றுச்சல் போடுவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு நீங்க நல்லபடியா புரிய வச்சிருக்கீங்க. இப்ப எதுவும் பண்ண முடியாது சிங்கு. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அம்மா, நான் எத்தனை முறத்தை மாயமா மறைய வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நானே மறுபடியும் சரியாக்குறேன். அப்பதான் தேவதை அங்க வந்தாங்க. யார் இது? தேவதையா? சிங்கு அவன் பண்ண தப்ப பத்தி தேவதை கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான். நீ உன்னுடைய சக்தியை தவறா பயன்படுத்திருக்க சிங்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த வேட்டைக்காரனை துரத்தி அடிச்சு பாதி நல்லது பண்ணிருக்கேன். இன்னும் பாதியை நான் பண்ணிடுறேன். நீ உன்னுடைய தவற புரிஞ்சுக்கிட்டா சரி. நான் உனக்கு இப்போ உதவி செய்ய போறேன். அப்படி சொல்லி தேவதை குச்சியை சொல்லட்டினாங்க. காட்டுல இது வரைக்கும் மறைஞ்சு போன எல்லா மரங்களும் மறுபடியும் அதே இடத்துல நல்லபடியா வந்துச்சு. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. அட, எல்லா மரங்களும் வந்துருச்சு. இப்ப நான் கிளம்புறேன். உன்னுடைய சக்திய சரியானபடி பயன்படுத்தி சிங்கு. ரொம்ப நன்றி தேவதையா. அப்படி சொல்லி தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அன்னையில இருந்து சிங்கு யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான்.